வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட புதிய மெம்பர் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு எந்த டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா டிசி, டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டிசினாலே கேஎல் ராகுல் தான். ஸோ இதுல யாருடா வச்சு புதுசா இது பண்ணலாம்னு பார்க்கும்போது நம்ம சுப்பிரமணி ப்ரோ வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் கேஎல் ராகுலோட தீவிர ஃபேனு. ஸோ கேஎல் ராகுலுக்கு ஒண்ணுன்னா உயிரே கொடுப்பாண்டா, அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் அவரு. ஸோ அவரை வச்சு இந்த டிசி டீமோட ப்ரிவ்யூ பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சோம். ஸோ வெல்கம் டு அவர் டிஎன்சி ஃபேமிலி ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. ஆமா, இன்னும் நிறைய ரிவ்யூஸ் வந்துட்டே இருக்கு. அவங்க கேஎல் ராகுலோட புகழ் பாடுறதுக்கு எக்கச்சக்க மேட்சஸ், அந்த கிளாசி ராகுலோட ஆங்கர் இன்னிங்ஸ் அண்ட் கிளச் ராகுலோட எக்கச்சக்க இன்னிங்ஸ் இந்த ஐபிஎல்லையும் வரும். அடிதடி தான். சூப்பர் ப்ரோ. சரி, ஓகே, நான் உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸோ டிசி போன தடவை வந்து நாம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியலா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேப்டன்சி இது பண்ணிட்டு பட் ஒரு பிளேயரா நல்லா ஒரு ஆடிட்டு இருக்காரு. பட் ஆனா திரும்பவும் அதே, நீங்க லோயர் ஆர்டர்ல ஆடுறாங்க, மிடில் ஆர்டர் ஆட வைக்கிறாங்க, திடீர்னு ஓப்பனர் போனா போகிறாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் அதை பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா எப்பயுமே ட்ரோல் பண்றதுக்குன்னே வச்சிருக்கீங்க ஒரு பிளேயரை. ஆனா அந்த ஸ்டாட்ஸை பார்த்தா அப்படி கிடையாது. அதை சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஐபிஎல் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா தேர் ஆர் 9 பிளேயர்ஸ் வித் 5000 பிளஸ் ரன்ஸ். ஓகேவா, அதுல 5 பேர் தான் 133 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருக்காங்க இது வரைக்கும். ஓகேவா, டோட்டல் ஹிஸ்டரியிலேயே அதுல 2 பேர் தான் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணி இவ்வளவு ரன்ஸும் அடிச்சிருக்காங்க. ஓகேவா, ஒரே ஒரு ஆள் தான் 45 பிளஸ் ஆவரேஜ் வச்சுக்கிட்டு இது 5000 பிளஸ் ரன்ஸும் அடிச்சுக்கிட்டு 133 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்லயும் ஆடி இருக்காரு. ஆனா பேசும்போது மீதி எல்லாரையும் லெஜண்ட்ஸ் லிஸ்ட்ல சேர்த்துட்டு நம்மளால மட்டும் ட்ரோல் மெட்டீரியல்ல சேர்த்துருவீங்க. வேற யாரும் கிடையாது, எங்க ஆளு தான் கேஎல் ராகுல் தான். சொல்ல போனா அவர் கரியரோட மிட்ல தான் இருக்காரு. நான் சொன்ன லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே அவங்க கரியரோட பேக்ல இருக்காங்க. ஓகேவா, கிவன் இன்னும் ஒரு 5 to 6 years ஆஃப் குட் பீக் கிரிக்கெட் அவைலபிள் இன் ஹிம், ஹோப் திங்ஸ் கெட்ஸ் சேஞ்ச். ஆக்சுவலி கொஞ்சம் வருஷம் கழிச்சு கோட் லிஸ்ட்ல அவரையும் சேர்க்கணுங்கிற ஆசையோட தான் நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டா இல்ல மிடில் ஆர்டராங்கிற கன்ஃபியூஷன் லாஸ்ட் இயர் அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபேஃபும் வச்சிருந்தாங்க, ஜேஎஃப்எம்மும் வச்சிருந்தாங்க, தே ஹேட் ஆப்ஷன்ஸ் டு ஓப்பன். ஓகேவா, ஸோ இந்த வருஷம் எனக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் அவங்க கிளியர் பண்ணி விட்டாங்களோன்னு தோணுது. அவங்க எல்லாரும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு டெசிக்னேட்டடா கேஎல் ராகுலுக்குனே ஒதுக்கணுங்கிற மைண்ட் செட்லயே இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஓப்பனராகவும் நான் ஓப்பனராகவும் கேஎல் ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தோம்னா 48.96 ஆவரேஜ்ல இருந்து மிடில் ஆர்டருக்கு போகும்போது 32க்கு போகுது. அதே மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்டும் ஓப்பனரா இருக்கும்போது 138ல இருக்கு, மிடில் ஆர்டருக்கு போகும்போது 130க்கு டிப் ஆகுது. ஓகேவா, ஸோ இதுவும் எடுக்கணும் பார்த்தாலும் இன்னொன்னு பார்த்தா பேஸுக்கு அகேன்ஸ்டா 145 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு, ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டா 128 தான் இருக்கு. ஸோ எந்த ஆங்கிள் எடுத்து பார்த்தாலும் he is designated for opening actually. இன்னொன்னு சொல்லணும், நிறைய பேர் ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசுவாங்க. எப்பயுமே கேஎல் ராகுல் பத்தி பேசினா ஸ்ட்ரைக் ரேட் பத்தி பேசுவாங்க. ஆனா பஞ்சாப்ல இருந்தப்போ கேஎல் ராகுல் எப்படி விளையாடினாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்எஸ்ஜி போனப்போ கேப்டன்சினாலேயோ ஏதோ ஒரு ரீசனால அந்த டிப் இருந்துச்சு. ஓகேவா, அது மேபி என்னன்னா ஒரு டீமோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்கோ அதை வச்சுதான் வந்து ஒரு பிளேயர் ஃபிளரிஷ் ஆகிறதே இருக்கும். நம்ம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். சிஎஸ்கேக்கு வந்து நிறைய பேர் ஏன் நல்லா விளையாடுறாங்க மற்ற பிரான்சைஸ்ல விளையாடாமங்கிறதுக்கு பிளேயர்ஸே சொல்லியிருக்காங்க அந்த என்விரான்மெண்ட் எவ்வளவு முக்கியங்கிறது. அது கிளியரா கேஎல் ராகுல் விஷயத்துல லாஸ்ட் இயர் தெரிஞ்சதோங்கிற ஒரு ஃபீல் எனக்கு எப்பயுமே இருக்கும். எல்எஸ்ஜில அந்த டிப் இருந்துச்சு, லாஸ்ட் இயர் டிசிக்கு வந்தாரு. தெரியுதா இப்ப தெரியுதா ஏன் என் தலைவரை கொண்டு வந்தேன்னு? கேஎல் ராகுல் தலைவர் சங்க தலைவர்ரா, அப்படியே நம்பர் எல்லாம் அப்படி வச்சிருப்பான். இல்ல ப்ரோ, இது செம்ம சூப்பர் கரெக்ட். நீங்க ஸ்டார்ட்டோட வந்தது வந்து சீரியஸ்லி அப்ரிஷியபிள். பட் ஆனா எனக்கு இதுல என்ன ஒரே ஒரு இதுனா, பட் ப்ரோ அவர் இன்னிங்ஸ் வந்து நம்ம வந்து டவுட்டே வராது. ஏன்னா மினிமம் கேஎல் ராகுலோட ரொம்ப ஒரு பேட் சீசன்ல வி கேன் எக்ஸ்பெக்ட் 500 ரன்ஸ் ஃப்ரம் ஹிம். அண்ட் ஆல்சோ நல்ல சீசன்னா டெஃபினட்டா 600 பிளஸ் 650 700 எல்லாம் வந்து ஒரு கேரண்டி மாதிரி வந்துடும். கேஎல் ராகுல், விராட் கோலி, அந்த ஸ்டில் நீங்க சொல்றீங்க நீங்க கோட்ல அவர் இல்லைன்னு சொல்லிட்டு, பட் ஸ்டில் ஐபிஎல்ல வந்து அண்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல டெஃபினெட்லி இஸ் ஒன் ஆஃப் கோட் பிளேயர் தான். பட் எங்க அவர் மேல ஒரு நெகட்டிவ் இல்ல ஒரு மைனஸ் பாயிண்ட் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரோட அந்த ரன்ஸ் வந்து ஓவராலா டீமை வந்து அவர் ஒரு ஆளே வந்து ஷோல்டர் பண்ணி கொண்டு போற மாதிரி இருக்குது. பஞ்சாப்லயும் சரி, எல்எஸ்ஜிலயும் சரி, இப்போ இங்க டிசிலயும் லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்,
ஃபுல் டீமையுமே அவர் ஒரே ஆளே ஷோல்டர் பண்ற மாதிரி இருக்கு. மத்தவங்க வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்டே இல்ல ஃபர்ஸ்ட். அண்ட் இந்த ரீசன்னால அவரால் அவர் என்ன ஒரு ரோல் கொடுத்தாங்களோ அதை அவரால் பண்ணவே முடியல. ஓப்பனர் அதான் வேற வேற இடத்துல ஆட வைக்கிறாங்க. நீ ஓப்பனர்ல ஆட சிஎஸ்கே கூட பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டர்ல வந்தாரு. அப்புறம் ஆர்சிபி ஒரு மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் கர்டைல்டு மேட்ச்ல வந்து ஆமா 20 for 3 இதுலயோ வந்து ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் ஆடி கொடுத்துட்டு போனாரு. தமிழ்ல அந்த பிக்கு போடுங்க, காந்தாரா செலிப்ரேஷன் பண்ணாரு. அது இல்ல ப்ரோ, அதுதான் நான் சொல்ல வரேன். என்னன்னா அந்த அவரோட ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றது வந்து டீமுக்கு வந்து ஒரு நிறைய இம்பாக்டா அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து கொஞ்சம் கம்மியாயிடுது. ஸோ அது மட்டும்தான் ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் அபவுட் கேஎல் ராகுல். மற்றபடி அகைன் இஸ் கிளாஸ் பிளேயர். அவருக்கான ஏன்னா இப்போ கேப்டன்சி ரோல்லையும் இல்லை. நீ வந்து டீமை நீ ஷோல்டர் பண்ணவே வேண்டாம். நீ உனக்கு கொடுத்த ரோலை மட்டும் நீ பண்ணு. 6 ஓவர்ல எனக்கு அடிச்சு ஆடணுமா? நம்ம 14 பால்ல 50 அடிச்ச ராகுலையும் பார்த்திருக்கோம், 38 பால்ல 50 அடிச்ச ராகுலையும் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அதனால அவருக்கான ரோலை வந்து நம்ம கிளியரா டிஃபைன் பண்ணிடுறோம். டிஃபைன் பண்ணிட்டு எனக்கு அந்த 20 பால் 50 அடிக்கிற ராகுல் தான் வேணும்னு சொல்லிட்டாருன்னா நீங்க வேற ராகுல பாப்பீங்க இந்த 2026 ஐபிஎல். நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? சுப்பு சொல்ற எனக்கு தெரியும். சுப்பு வந்து நான் கேஎல் ராகுல் பேச போறான்னு போதே எனக்கு வந்து ஒரு 5 years மேல தெரியும். கேஎல் ராகுல்னா அப்படியே மொத்த நம்பர்ஸ் ஃபேஸ்புக்ல ரைட் அப்லாம் பண்ணிருப்பாரு. கேஎல் ராகுல் பொறுத்த வரைக்கும் அவரோட டைமா என்னன்னு தெரியல. அவர் எங்க போனாலும் நீ சொன்ன அதுதான் அந்த ஷோல்டர் ஹெவி. நான் இப்போ வந்து எடுத்து அடிக்க போயிட்டேன்னா ஒருவேளை விக்கெட் ஆயிட்டா என்ன பண்றது? அவங்க செகண்ட் ஹாஃப் போன வருஷம் ஸ்ட்ரகிள் ஆனது காரணமே அந்த கேஎல் ராகுலோட டிபெண்டன்சிஸ் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிச்சு. எல்லா மேட்சுமே உனக்கு 1 by 1 கேஎல் ராகுல வின் பண்ணி கொடுத்தாரு. அவர் விக்கெட் ஆயிட்டா பண்டில் அப்படியே பேக் ஆஃப் காட்ச் மாதிரி அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் வந்து இதுவாகுது. பட் ஸ்ட்ரைக் ரேட் இஸ் ஓவர் ரேட்டட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஒரு இடத்த ஒரு ஆங்கர் ஆடியே ஆகணும். எனக்கு தெரிஞ்சு சுப்பு என்ன சொன்னார்னா இந்த வாட்டி வந்து கேஎல் ராகுல் ருத்ரதாண்டவம் பார்ப்போம், இல்லைன்னா வந்து 20 ball 15 பார்ப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆட மாட்டாங்க. கேஎல் ராகுல் ஆங்கர் தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு பேக் எண்ட்ல பார்த்தோன்னா ஸ்டிக்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸ் ஒரு ஆள் இருக்காரு, டேவிட் மில்லர்னு ஒரு ஆள் இருக்காரு, அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் மேபி ஃப்ளோட்டிங் பண்ணலாம். இந்த மாதிரி பிளேயர்ஸ் அவங்க வச்சிருக்காங்கன்றப்போ எதுக்கு வந்து கேஎல் ராகுல திருப்பி எக்ஸ்போஸ் பண்ணணும், ஒரு பிரியான்சாரியா மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணணும் நான் கேட்பேன். அதே மாதிரி நீ ஆடுப்பா, ஒரு இடத்துல ஸ்டாண்ட் பண்ணு. உன்னோட ரோல் வந்து என்ட்ரி பாயிண்ட் 10 ஓவர் வரைக்கும் நீ நிற்கணும். 10 ஓவருக்கு அப்புறம் நீ வந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா உனக்கு ஸ்பின் ஹீட்டர்ஸும் நடுவில் இருக்கிறதுனால ப்ராப்ளமே கிடையாது. கேஎல் ராகுலுக்கு வந்து அந்த வீக்னஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. நான் வந்து நிறைய ட்ரோல் பண்ணிருக்கேன். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஷார்ட் செலக்ஷன் அந்த வீல நிறைய ஆடுவாரு. அண்ட் நிறைய இடத்துல வந்து அவரை வந்து நீ வீக் பாயிண்ட் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. நீ வருண் சக்கரவர்த்தி ஆப்போசிட்ல போட்டாலும் அவரை நெகோசியேட் பண்ணி அடிக்க முடியும். ஸோ அதனால ஆங்கர் பண்ணி நீ ஆடு. 10 ஓவருக்கு அப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற தாட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நல்ல ஸ்ட்ராங்கான டீம் எடுத்திருக்காங்க. ஆக்ஷன்ல வந்து நீ என்ன சொல்றது, ஒரு டீம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா. எப்பவுமே டிசியை முதல்ல போட்டுதான் பின்னாடி ஆடணும். நிறைய எஸ்கேப் ஆயிருக்காங்க. பத்திரானா போனாங்க எஸ்கேப், முஸ்டபிசூர் போனாங்க எஸ்கேப். ஸோ இந்த மாதிரி நிறைய எஸ்கேப்ஸும் நடந்திருக்கு. பேசுவோம். சூப்பர். ஆமா கரெக்டா நீ சம்மப் பண்ண. இப்ப நம்ம குயிக்கா வந்து கேஎல் ராகுல் டாபிக் முடிச்சுட்டு நம்ம டிசி டாபிக்ல வந்துடலாம். மேபி ஃபேன்ஸ் தப்பா நினைச்சிட போறாங்க கேஎல் ராகுல் ப்ரிவியூ அப்படின்னு நினைச்சு. ஸோ நம்ம டிசிக்குள்ள வந்துடலாம். ஸோ நான் 11 வந்து நான் குயிக்கா ப்ராபபிள் 11 படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களோட சேஞ்சஸ் இல்ல யாரு வேற லைனப்ல மாத்தலாமாங்கிறத சொல்லுங்க. ஸோ நம்பர் 1 கேஎல் ராகுல், நம்பர் 2 பதும் நிசங்கா, நம்பர் 3 வந்து அபிஷேக் பொரல், 4 வந்து டேவிட் மில்லர், 5 அக்ஷர் பட்டேல், 6 ஸ்டப்ஸ், 7 வந்து வித்ராஜ் நிகம், நம்பர் 8 ஸ்டார்க் போட்டிருக்கேன், இல்லைன்னா சமீரா பேஸ்ட் ஆன் அவைலபிலிட்டி, நம்பர் 9 லுங்கி என்கிடி, நம்பர் 10 குல்தீப் யாதவ், 11 வந்து நான் ஆக்யூட் நம்பிக்கை போறேன். பட் இவங்க வந்து முகேஷ் யாதவ் போனாலும் போவாங்க முகேஷ் குமாருக்கு, நாட் டூ ஷுர். நம்பர் 12 வந்து நட்டு. ஸோ அவர் வந்து இம்பாக்டா உள்ள வராரு. ஸோ இதுதான் என்னோட லைன் அப். ஸோ ப்ரோ நான் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு இந்த 11 கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கா, இல்லைன்னா உங்களோட ப்ரிஃபரன்ஸ் நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? ஓகே, நானுமே கிட்டத்தட்ட சேம் லெவல் தான் வச்சிருந்தேன். 4 ஓவர்சீஸ்ங்கிறதுனால நான் என்ன நினைச்சேன்னா கண்டிப்பா ஸ்டார்க் அண்ட் லுங்கி நிகிடியோட கன்ஃபார்ம்ல லுங்கி நிகிடியை வெளியே உட்கார வைக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அவங்க 2 பேர் தே டேக் தர் பிளேஸ்ங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் பண்ணணும்னா ஐ வாண்டட் போத் ஸ்டப்ஸ் அண்ட் மில்லர் டு பிளே இன் தட் 11 பிளேயிங் 11. ஸோ எனக்கு ஓப்பனிங் நிசாங்கா ராகுல் 2 பேருமே ஒரே டைப் ஆஃப் பிளேயர்ஸ்ங்கிறதுனால ஐ டோன்ட் திங்க் தே வில் கோ வித் போத் ஆஃப் தேம் டு ஓப்பன். ஸோ கிட்டத்தட்ட 6 ஓவர்ஸ்ல ஒரு 44 நோலாஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆக சான்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அதனால நான் அபிஷேக் பொரேல் வச்சுதான் ஓப்பனிங் போவாங்கன்ற மாதிரி நான் அசியூம் பண்ணியிருந்தேன். மேபி ஒரு சிலர் பிருத்வி ஷா சொல்றாங்க, பட் ஸ்டில் எனக்கு தெரியல. அபிஷேக் பொரேல் வந்து ஒன் ஆஃப் த 4 ரீடைன் பிளேயர்ஸ் அவங்களுக்கு லாஸ்ட் இயர். ஸோ கண்டிப்பா அபிஷேக் பொரேல் பிளேயிங் லெவல்ல இருப்பாரு. இருந்தா லாஸ்ட் இயர் கொஞ்சம் மேட்சஸ் ஓபன் பண்ணாரு. எனக்கு அபிஷேக் பொரேல் ஐ see a lot of சஞ்சு சாம்சன் in him actually, not just by looks, actually the way he plays also.
என்னன்னு பார்த்தோம்னா ரொம்ப கன்சிஸ்டன்சி கிடையாது. பட் ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச்ல 40 ரன்ஸ் அடிச்சாலுமே ஸ்ட்ரைக் ரேட் 200ல அடிச்சு கொடுத்துருவாரு. தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் தட் வி எக்ஸ்பெக்ட்ல. சோ நான் அபிஷேக் போரேல் ஓபன் பண்ணுவார் ராகுல் கூட எக்ஸ்பெக்ட் பண்றேன். மத்தபடி ஆல்மோஸ்ட் சிமிலர் லெவன் தான். நிதிஷ் ராணாவுமே என்னடா யாருமே சொல்லலன்னு பார்த்தேன், அதுவும் நிதிஷ் ராணா மறந்துட்டாங்க. லோக்கல் பாய் வேற. ஐ அம் எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு டு வெல் திஸ் இயர் ஆக்சுவலி. இல்ல ப்ரோ, அதான் இப்ப நிதிஷ் ராணாக்கு முன்னாடி இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். பத்தும் நிசங்கா அப்படின்னு நீங்க பென் டெக்கெட்டை கூட ஆடலாம். ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் ராகுல் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணோம்னா அவர் அங்க இருந்து அடிச்சு ஆரம்பிக்கிறது கரெக்டா இருக்கும். பட் ஆனா ஏன்னா 2 பேருமே விக்கெட் கீப்பர்ஸ் தான். சோ நிசங்கா விக்கெட் கீப்பர், இவரும் விக்கெட் கீப்பர், கேஎல் ராகுலும் விக்கெட் கீப்பிங் பண்றாரு. சோ அதனால பென் டெக்கெட் கூட சான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு கேட்டா அபிஷேக் பொருளை விட இந்த 2 ஒரு ஃபாரின் ஓபனர்ஸ் தான் நான் போவான்னு நினைக்கிறேன் ப்ரோ. டக்கெட் இல்லனா நிசங்கா யாராவது ஒரு ஆளுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அப்படி பார்த்தோம்னா ஸ்டார்க்கோட இன்ஜுரி மேட் குட் ஃபார் தெம்ங்கிற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டார்க் இருந்திருந்தாருன்னா தே வுட் ஹவ் பிளேட் போத் ஸ்டார்க் அண்ட் நிதி. இப்ப ஸ்டார்க் இல்லங்கிறதுனால தே ஆர் ஃப்ரீ டு கோ வித் டக்கெட் ஆல்சோ. வெப்ராஜ் நிகம் நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஆட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ சொல்ற மாதிரி பார்த்தா பண்ணிட்டியா? அப்போ ஓகே இம்பாக்ட்ல ஓகே பண்ணிருக்கேன். தலைவன் வேற லெவல்ரா. அவனா வேற கம்மி எப்படி வேணா போடுற ஆளு. நியூ அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் ராகுல் தேவட்டி. ராகுல் தேவட்டி எப்பயோ எக்ஸ்பயர் ஆயிடுச்சுடா. எப்ப இவரு ரித்ராஜ் நீங்க பத்தி பேசும்போது ராகுல் தேவட்டியா பேர் தான் சொல்லணும்னு நானும் வச்சிருந்தேன். ஆக்சுவலி கொஞ்சம் அந்த சிமிலர் எனக்கு என்ன ராகுல் தேவட்டா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த தடவை அவங்கள வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரே ஃபிங்கர் ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் நான் பாத்துருக்கோம். ஷாபாஸ் அகமது, அக்ஷர் பட்டேல், ஜடேஜா அதே இதுல வந்துட்டே இருக்காங்க திரும்ப. பட் ஒரு லெக் ஸ்பின்னர் நல்ல ஒரு பொட்டன்ஷியல் ஆல்ரவுண்டர் ரொம்ப கம்மி. சோ அதனாலதான் நம்ம ராகுல் தேவட்டை அவங்க 2 பேரும் கோச். நீங்க 2 பேரும் வந்து அசுதோஷ் சர்மா பேர் என்ன சமீர் ரிஜ்வி 2 பேருமே மறந்துட்டீங்களே. இப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து 2 பேருமே வந்து ஆட் பண்ணல. ஓகே, அசுதோஷ் யூஸ் பண்ணவே இல்ல. நீ நட்டு போடுறதல்ல, நட்டு போட்டிருக்க. பட் நட்டுக்கு வந்து தேர் இஸ் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. இப்ப நீ நட்டு வந்து தமிழ்நாடு பிரீமியர் லீக் ஆடினாரான்னு பார்த்தா ஆடினாரு. பட் பெருசா வந்து இம்பாக்ட் கொடுக்கல. 10 crores ரீடைன் பண்ணிருக்காங்க. அது வந்து அந்த மணி பிரஷரை தாண்டி நட்டுவோட பவுலிங் வந்து கொஞ்சம் கம்மியாயிருச்சு டு பி ஹானஸ்ட். அந்த இன்ஜுரிக்கு அப்புறமா ஆப்வியஸ்லி எல்லா பவுலர்ஸும் அப்படிதான் ஆகும். நட்டு வந்து இம்பாக்ட்ல வச்சுக்காம தேவைப்பட்டா யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஆகிப் நபி வச்சுப்பேன். நீ இம்பாக்ட்ல ஒரு பேட்டரை யூஸ் பண்ணனா எனக்கு தெரிஞ்சு அவங்க சமீர் ரிஸ்வி இவரு அஸ்வின் சர்மா 2 பேரையும் பயங்கரமா ட்ரஸ்ட் பண்றாங்க. ஹேமந்த் பதானியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஸோ இந்த 2 பேர்ல யாரோ ஒருத்தர் கண்டிப்பா யூஸ் பண்ண போறாங்க. சாட்லி 2 பேரும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா மில்லர் ஸ்டப்ஸ் 2 பேருமே ஆடி ஆகணும்ன்ற பட்சத்துல they'll use both of any of the அஸ்வின் சர்மா சமீர் ரிஸ்வி based on performances. சமீர் ரிஸ்வி வந்து லோக்கல் டோர்னமெண்ட்ல நம்பர் 3 நம்பர் 4 ஆடிட்டு இருக்காரு. பட் அஸ்வின் சர்மா கிவிங் வெரைட்டி ஆஃப் பினிஷஸ். ஏன்னா எனக்கு அக்ஷர் பட்டேல் இருக்கிறதுனால அவர் எங்க வேணா ஸ்லாட் இன் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் சர்மாக்கு ஸ்ட்ராங்கா போவாங்களோ அப்படின்றது என்னோட தாட் சொல்லுது. ஏன்னா அந்த கெவின் பீட்டர்சனுக்கு சல்யூட் அடிச்சு ஒரு பினிஷ்லாம் பண்ணி கொடுத்தாரு எக்ஸ்போஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சும்மா செம்மையா இருந்தாங்க. நம்ம தமிழ் படம் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு, செகண்ட் ஹாஃப் சொல்ல சொல்றாங்களா அந்த மாதிரி தான் இருந்திருக்கு அவங்க டிசி. பார்ப்போம். இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான். நான் அதை மறந்தே போயிட்டேன். இதை சமீர் ரிஸ்வி டெஃபினட்டா பேக்கப். அசுதோஷ் சர்மா வந்து நம்பர் 8ல வருவாரு. அந்த ஸ்டாருக்கு சமீராக்கு பதிலா அந்த ஸ்லாட்ல வந்து இவர் வந்துருவாரு, அசுதோஷ் சர்மா வந்துருவாரு. கீழே வந்து 3 பேசஸ், லுங்கி என்கிரி, ஆகிப் நபி அண்ட் முகேஷ் குமார் அண்ட் நட்டும் இருக்காரு. இந்த 4 பேர்ல யாராவது ஒரு 3 பேர் ஆடுவாங்க. ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க உனக்கு. அக்ஷர் பட்டேல், விப்ராஜ் நிகம் அண்ட் குல்தீப் யாதவ். இந்த 3 பேர் இருக்காங்க. இதுதான் 6 பேரோட நல்லா தான் இருக்கு. மேபி அந்த டாப்ல வந்து ரொம்ப ஓப்பனா இருக்கு. ஒரு ஸ்லாட்ஸ் ஃபாரின் ஸ்லாட் இருக்கிறதுனால நிசங்கா, டக்கட் 2 பேர் யாராவது நினைக்கிறேன். நிதிஷ் ராணாக்கு ரொம்ப அன்பார்ச்சுனேட்ரா, சான்ஸ் இல்ல, வர வழி. நல்ல பிளேயர் தான், பட் ஆனா ஸ்லாட் இல்ல. நீங்க அதுக்கு கீழே இறக்க முடியாது. 3க்கு மேல கீழே இறக்கவே முடியாது. நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். இப்போ வந்து கேஎல் ராகுல் வந்து கீப் பண்ணுன்றது என்னோட விஷயம். நோயிங் அபிஷேக் பொருளும் இப்போ அவரோட திருலாம் கேப் கீப் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கேஎல் ராகுல் as a wicket keeper பயங்கர இம்பாக்ட் கொடுக்குமா, இல்ல கேஎல் ராகுல் as a fielder பயங்கர இம்பாக்ட் கொடுக்குமா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் தி டீம்? ஏன்னா அக்ஷர் பட்டேல் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. எனிஹவ் he is the most experienced player. 2014 ஆடிட்டு இருக்காரு. பனி நோட் லாரி டிரைவர் மாதிரி எஸ்ஆர்ஹெச் எல்லா இடத்துக்கும் போயிட்டாரு. பஞ்சாப் லாரிக்கு போயிட்டாரு, ஹைதராபாத் லாரிக்கு போயிட்டாரு, அப்புறம் பெங்களூர் இருந்தாரு, எல்லா இடத்துக்கும் வந்தாரு. பட் அவருக்கு வந்து நீ கண்ட ரெக்கக்னேஷன் கிடைக்கலன்னா அந்த ஃபெதரிங் கேப், அந்த டிராஃபின்ற ஒரு டிராஃப்ட் அவருக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல அவருக்கு ஆட் ரெஸ்பான்சிபிலிட்டி அக்ஷர் பட்டேலோட ஷோல்டர் ரப் பண்ணி ஹி ஹாஸ் டு கேப்டன். ஸோ அந்த ஸ்கில்ஸ் பாக்குறப்ப நீ எந்த ஃபீல்ட்ல இருப்பியா இல்ல கீப்பிங் இருப்பியா? ஏன்னா இந்தியாவுக்கு விக்கெட் கீப்பர் பண்றாரு, உன்னோட சாய்ஸ். கீப்பரா தான் இருப்பாரு. நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் விக்கெட் கீப்பரா கேஎல் ராகுல் தான் இருப்பாரு நான் அஸ்யூம் பண்றேன். அவங்களுக்கு எக்ஸாக்ட் இதே ரீசன் தான். அக்ஷர் பட்டேல் ஒரு லீடரா இப்பதான் வந்துட்டு கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு வந்துட்டு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் தேவைப்படும். லாஸ்ட் டைம் ஃபேஃப் இருந்தாரு, இந்த வாட்டி வந்து அவங்க டீம்ல கேஎல் ராகுல் தாண்டி
பெருசா லீடர்ஷிப்ல ரொம்ப நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நிறைய பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கேஎல் ராகுலோட ஹேண்டும் அங்கே தேவைப்படும். மேபி எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் மில்லரோ ஸ்டார்ட் தெரியல, மில்லர் ஹெல்ப் பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ். நிதிஷ் ராணா வந்திருக்காரு இப்போ, மேபி அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். பட் கம்பேரிட்டிவ்லி பிஹைண்ட் த ஸ்டம்ஸ் கேஎல் ராகுல் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கு. நான் கூட அபிஷேக் பண்றது ட்ரை பண்ண நினைச்சேன், பட் இது சொல்ல கரெக்ட் தான். நான் கேஎல் ராகுல் எடுத்த கீப் வந்து டெல்லி எடுக்கவே யூஸ் ஆகும். இல்லடா இப்போ டீமா, ஆமா நீ டீமா பாக்குறத விட கேஎல் ராகுல் கீப் பண்ணா பர்சனலா அவருக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா இதை வந்து ஒரு இந்தியன் இப்போ இந்த ஐபிஎல்ல ஏன் கேப்டன்சி வேணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, ஒரு ஃபியூச்சர் இந்தியன் டீம்ல வந்து ஒரு கேப்டன் மெட்டீரியல் இப்போ ஹார்திக் பாண்டியாலாம் உடனே வின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல கேப்டன் மெட்டீரியல் பார்ப்பாங்க. ஸோ அது ஒன்று. அண்ட் ஆல்சோ இங்க கீப் பண்றதுனாலதான் மேபி ஓடியில அண்ட் ஃபர்தரா அவர் லிமிடெட் ஓவர்ஸ்லயுமே அவர் வந்து அந்த கீப்பிங் அண்ட் டெசிக்னேட்டட் நம்பர் 4 அதுல வந்து அவருக்கான ஒரு ரோல் வந்து டிஃபைன் பண்ணலாம். ஏன்னா மேபி பண்ணிட்டு வந்துட்டாருன்னா அப்புறம் கண்டிப்பா வர மாட்டாரு, வந்துட்டாருன்னா அப்படி இப்படி நிறைய பிரச்சனை ஆயிடும். அதனால அவரு நாங்களே காப்ப வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஆமா, சோ அதுதான் மேட்டர். ஓகே சூப்பர். இப்போ ஓகே ஓரளவு நிறைய நான் சம்மப் பண்ணிட்டோம். ப்ரோ நான் உங்ககிட்ட இருந்து வரேன். ஸோ இந்த ஓவரால் டீம் எப்படி இருக்கு? ஸோ இதுல எங்கேயாவது நீங்க வீக்னஸ் பாக்குறீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து டீம் காம்பினேஷன் கொஞ்சம் வீக்கா இருக்க மாதிரி இருக்கு, இல்லைன்னா இந்த இடத்துல டிசி கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா? அடிக்கடியா கேஎல் ராகுல் ஆடுவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் ஸ்டில் அந்த டாப்ல கொஞ்சம் டாப் ஒரு 180 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற மாதிரி ஒரு பிளேயர் அங்க இல்லையோங்கிற ஒரே ஒரு குறை இருக்கு எனக்கு இந்த 11 பார்க்கும்போது. மிடில் ஆர்டர் சார்ட்டட் அவுட். அவங்க அசுதோஷ் வச்சிருந்தாங்க, இப்போ மில்லரையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டப்ஸ் ஸ்லோவா தான் ஆடுறாரு, பட் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு பால் 6 அடிக்கணும் கூட வந்து 6 அடிச்சு வின் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஸ்டப்ஸ் ஆடுறாரு. ஸோ மிடில் ஆர்டர் சார்ட்டட் அவுட். நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி பவுலிங்ல வந்துட்டு 3 ஃபாஸ்ட் பவுலிங் 3 ஸ்பின்னர் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பெருசா எந்த டீமுக்குமே அமையல அப்படி. ஸோ பவுலிங் எனக்கு தெரிஞ்ச சார்ட்டட் அவுட் தான். அந்த டாப்புமே கிளாஸ் இருக்கு, குவாலிட்டி இருக்கு. பட் 2020க்கு தேவைப்படுற அந்த ஒரு ஹை ஸ்ட்ரைக் ரேட் பவர் இருக்காங்கிற ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் இருக்கு எனக்கு. இன்னும் ஒரே ஒரு கன்சர்ன் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஹெவியா இருக்காங்களோன்னு ஒரு இது இருக்கு. டாப் 6-7 பாத்தீங்கன்னா நிதிஷ் ராணா, அக்சரு, மில்லரு, நிறைய லெஃப்டிஸ் இருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்பின் எடுக்கிற பிச்சில் ஒரு 2 ஆஃப் ஸ்பின்னர் வச்சுட்டு ஆப்போனன்ட் வந்தாங்கன்னா கொஞ்சம் திணறுவாங்களோ ஒரு கன்சர்ன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற ஆஃப் ஸ்பின்னர்ல கௌசிக் சௌஹான் ஆர்சிபில இருக்காரு. பெருசா ஆஃப் ஸ்பின்னர் த்ரெட் இல்ல. ஆயுஷ் மாத்திரை கூட எங்கால் போட்டா போடுவாரு. பெருசா ஆஃப் ஸ்பின்னர் த்ரெட் இல்ல. லெஃப்ட் ஹேண்ட் இருக்கிறது பெருசா அவனுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அவன் லெக் ஸ்பின்னர் இருக்காது, ஈஸியா நெகோசியேட் பண்ணிடலாம். யூ ஹேவ் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு உனக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அதிகமா. லெக் ஸ்பின்னர்ஸ் தான் உனக்கு மத்த டீம்ல பிரைமரி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்கன்றப்போ இது வந்து ஒரு பெரிய திட்டா நான் பாக்கல. ஜஸ்ட் ஆனப்பா சூப்பர். ஸோ மேடி, இப்போ நான் உன்னோட இதுக்கு வரேன்டா. நீ வந்து வின் ப்ராபபிலிட்டி மாதிரி கொடு. ஸோ இவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்களா மாட்டாங்களா? அவுட் ஆஃப் 100 எனக்கு டிசி வந்து போனா போவாங்கன்னு தான் தோணுது. லைக் நான் மிட் ரேஞ்சில் வச்சுக்கிறேன். ஒரு 50-50 தான். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு டீமை குவாலிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால மிட் ரேஞ்சில் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஸ்டார் ஃபேக்டரி இல்ல. அண்ட் லுங்கி நிகிடி வந்து நீங்க வேர்ல்ட் கப்புக்கு எல்லாம் சேர்ந்து ஆஹா ஓஹோ சொல்றீங்க, பட் இங்க வந்து பரம பாட்டா ரோடு பாட்டா அப்படிதான் போட போறாங்க. ஸோ அந்த லுங்கி நிகிடி வந்து இட் பி டிஃபிகல்ட் அவருக்கு பவுலிங் போடுறது. அவர் தான் பேக்கை லீட் பண்ண போறாரு. அண்ட் ஆகிப் நபியும் அன்டெஸ்டட்ன்றப்போ அந்த சர்டனிட்டிஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குமோ பவுலிங்ல. ஏன்னா தே ஹேவ் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்பின்னர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிங் அண்ட் டிஃபிகல்ட் டு பவுலிங் டெத் ஓவர்ஸ். இப்ப நட்டு இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்டார்க் தான் டெத் ஓவர்ஸ் இருக்காது. இப்போ லுங்கி நிகிடி தட்ஸ் ஃபைன். பட் இருந்தாலுமே லுங்கி நிகிடியை வந்து இந்த மாதிரி ஃபெரோஸ் ஷா கோட்ல வந்து எச்சு துப்புனா 6 போயிடுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க கிரவுண்ட்ல வந்து டிஃபிகல்ட் டு பவுல்னு எனக்கு தோணுது. அந்த பவுலிங் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வீக்கா இருக்கனால ஸ்டார்க் வந்ததுக்கு அப்புறமா டீம் எப்படி ஆகுதுன்றது பார்க்கலாம். பட் தே ஹேவ் ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிங். எவ்வளவு ரன் அடிச்சாலும் எந்த ஃபேஸ்ல சேஸ் பண்ணக்கூடிய ஆள் வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி அந்த 2 சவுத் ஆப்பிரிக்கன்ஸ். ஸோ சோக் ஆகாம நல்லா பண்ணா சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கேஎல் ராகுலுக்கு ஒரு கப் இருக்கு அந்த வாட்டின்னு சொல்லி. போன வாட்டி தான் 9 வருஷமா தவறு இருந்திருக்கும் கிடைச்சது. அதே மாதிரி இந்த வாட்டி உங்களுக்கு கிடைச்சா நம்மள மாதிரி சுப்பிரமணியம் மாதிரி ஆளுங்கெல்லாம் ஹாப்பியா இருப்பாங்க. கண்டிப்பா. சூப்பர் ப்ரோ, உங்களோட ஸ்கோர் கார்டு சொல்லுங்க. எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 100 ஃபார் டிசி? நான் ஸ்டார்க் நியூஸ் வராத வரைக்கும் நான் கன்ஃபார்ம் பிளே ஆஃப்ஸ் தான் வச்சிருந்தேன். டிசிஏ இந்த வருஷம் ஆப்ஷன் முடிஞ்ச உடனே நான் லாஸ்ட் இயரே கன்ஃபார்ம் பிளே ஆஃப் தான் வச்சிருந்தேன். அவங்க எப்படி அந்த ட்ராக் மாறி போச்சு, மிஸ் ஆனாங்க, என்னால இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஸோ இப்பயுமே ஸ்டார்க் ஒரு ஃபேக்டர் தான். பட் ஸ்டில் ஐ ஃபீல் தே வில் மேக் இட் டு த பிளே ஆஃப்ஸ்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய டீம்ஸ் இருக்காங்க, பட்
ஆன் பேப்பரே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, இந்த அளவுக்கு செட்டில்டா, இவ்வளவு ஆப்ஷன்ஸோட எந்த டீமுமே இல்ல. இன்னொரு பாயிண்ட் நான் நோட் பண்ணது என்னன்னா, அவங்களோட பேக்கப்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. கருண் நாயர், பிருத்வி ஷா எல்லாம் பெஞ்ச்ல உட்கார போறாங்க. ஆக்சுவலா ரிஸ்வியும் பெஞ்ச்ல உட்கார போறாரு. பாஸ் பவுலிங் ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எல்லாம் இல்லாம திணறிட்டு இருக்கோம். அவங்க சமீரா, கைல் ஜேமிசன் எல்லாம் பெஞ்ச்ல உட்கார வச்சிருக்க போறாங்கிற மாதிரி இருக்கு. சோ பேக்கப் எல்லாம் பர்ஃபெக்டா செட்டில் பண்ணி வச்சிருக்காங்க. சோ ஐ ஃபீல் தே வில் மேக் இட் டு தி பிளே ஆஃப்ஸ்ங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு கட் ஃபீல் இருக்கு. ஆரஞ்ச் கேப் எனக்கும் ஆமா, அது நான் ஷுவரா சொல்றேன். கப்பு வருமாங்கிறத நம்ம ஃபைனல் வரைக்கும் வந்தா ஃபைனல் வாங்கிட்டு போலாம், இல்லன்னா திருப்பி யாராவது வாங்கிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பா ஆரஞ்சு கேப். அதுக்கு இன்னொரு நாள் சண்டை போட்டுட்டு இருக்காரு, பேசினா பிரச்சனை. ஆமா ஆமா, சூப்பர். ஓகே ப்ரோ. இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல நினைச்சது, டெல்லியோட பிட்ச் வில் பிளே மேஜர் ஃபேக்டர்ங்கிற மாதிரி தோணுது. நான் வேர்ல்ட் கப் ஸ்கோர்ஸ் பார்த்தேன். இட் வாஸ் அரௌண்ட் லைக் 150, 160 தான். அந்த மாதிரி பிச்சு போட்டா டெல்லிக்கு அது ஃபேவரபிளா தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. அப்படி போட்டாங்கன்னா கன்ஃபார்ம் பிளே ஆஃப் சான்ஸ் இன்னுமே எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா அவங்களோட பவுலிங் அட்டாக்கு 150, 160 பிச்சஸ் will suit them moreங்கிற மாதிரி இருக்கு. இல்ல மதன் சொன்ன மாதிரி ரோடு தான் போட போறாங்கன்னா that might நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டார்ட் எடுத்து வச்சிருக்கேன் நம்மள. 2017 18 அதுக்கு முன்னாடி வரைக்கும் கைண்ட் ஆஃப் ஒரு 130 பிளஸ் நம்ம தான் 200 அடிச்சிருக்கலாம். பட் இப்ப லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல அதையும் தாண்டி, அதாவது ஒரு அவ்வளவு வருஷம் 10-12 வருஷம் 200 பிளஸ் இந்த 4 வருஷத்துலயே அதிகமாயிடுச்சு. ஸோ அந்த 200 பிளஸ்ன்றது இப்போ 180 தான் நியூ 200 மாதிரி அவங்களுக்கு பாக்குறாங்க. 220 பிளஸ் தான் வந்து அவங்களுக்கு ஓகே 220 அடிச்சிட்டோம் சேஃப் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பிச்சஸ் வந்து ரொம்ப ஈவன் ஆயிடுச்சு. நம்ம ஐசிசி வேர்ல்ட் கப் ரிவ்யூல சொல்லியிருந்தோம், பேட்டுக்கும் பாலுக்கும் ஈவன் கான்டெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதை வந்து கரெக்டா ஐசிசி பண்ணாங்க. பட் ஐபிஎல் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் தே மேக்கிங் இட் அஸ் கமர்ஷியல், மேக்கிங் இட் அஸ் என்டர்டைன்மெண்ட். கண்டிப்பா பவுலர்ஸ் எல்லாம் பாவம் அடி வாங்கி 40 ரன் 40 ரன் கொடுத்துட்டோம் பரவாயில்ல தான் கூப்பிடுறாங்க. ஸோ ரொம்ப ஹார்ஷ் ஆன் பவுலர்ஸ். ஆமா, பட் ஆனா எனக்கு வந்து கொஞ்சம் அந்த இப்ப அந்த கிரவுண்டோட ஒரு ஃபேவர், ஹோம் கிரவுண்டோட கண்டிஷன், அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லாத மாதிரி போயிடுச்சு. எல்லா கிரவுண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. மும்பை வான்கடே அதே மாதிரி தான், அகமதாபாத் தான் அதே பேட்டிங் ஃப்ரெண்ட்லி, கொல்கட்டா பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. இப்போ சேப்பாக்கெல்லாம் மறுபடி பேட்டிங் ஃப்ரெண்ட்லியே கிடையாது. இப்போ அதுவுமே பேட்டிங் நல்லா பால் பேட்டுக்கு வருதுங்கிறானுங்க, அதுவும் பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. பெங்களூர் சொல்லவே தேவையில்ல, ஹைதராபாத்லாம் லிஸ்ட்லயே வராது. ஸோ இப்போ அதான் முலன்பூரும் அந்த மாதிரிதான். இப்போ எல்லா கிரவுண்டுமே 220 240 வந்து அசால்ட்டா வரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பட் இது வந்து ஒரு யூனிக் ஃபேக்டரே இல்ல. அதுக்கு நீங்க எல்லாம் ஒரே கிரவுண்ட்லயே ஆடிட்டு போயிடலாமே. எதுக்கு நீங்க கஷ்டப்பட்டு ஃபிளைட்டை பிடிச்சி இவ்வளவு டிராவல் பண்ணி போயிட்டு வர்றதுக்கு? ஒரே கிரவுண்டே வாடகைக்கு வச்சு, எக்ஸாம்பிள் சொல்லண்டா இவன், அதுக்கு மேல ஒரு ஒரே கிரவுண்ட்லயே அவங்க வந்து அங்கங்க ஒரு டக் அவுட்ல ஒரு ஹோட்டல்ல கொடுத்துட்டு அதே கிரவுண்ட்ல ஆடிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ஏன்னா அந்த ஹோம், இப்போ நீ ஃபுட்பால்ல பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஹோம் கிரவுண்ட் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். டென்னிஸ்ல பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஓப்பன்னா ஒரு மாதிரி கிளே சர்ஃபேஸ் இருக்கும், விம்பிள்டன்னா உனக்கு வந்து கிராஸ் சர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கணும். அப்பதான் உனக்கு பாக்குறதுக்காக வேற மாதிரி இருக்கும். இங்க நடந்தாலும் 240, இங்க நடந்தாலும் 240 220ங்கிற போது ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சு. ஃபேன்ஸ் வந்து இதை ரொம்ப போரிங் சொல்றதுக்கு முன்னாடி பிசிசிஐ வந்து நெசசரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இப்போ அதை இன்ட்ரெஸ்டா ஆக்குறதுக்கு தாண்டா நான் இந்த மாதிரி ரோட கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க. ஒரு சீசன் ஓகே, 2 சீசன் ஓகே, எல்லா சீசனுமே இன்னொரு 5 வருஷத்துக்கு நீ இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இதுவே போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. கேமே போர் அடிக்குது, ஐபிஎல்லே போருங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த லெவலுக்கு போக கூடாது. லோ ஸ்கோரிங் த்ரில்லர் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அது கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆயிடும், புதுசா இந்த என்டர்டைன்மெண்ட்காக பாக்குறவங்க தான் லோ ஸ்கோரிங் த்ரில்லர்ஸ் தான் உங்களுக்கு அங்கங்க வைக்கணும். அப்பதான் அந்த சூப்பர் ஓவர் கான்டெஸ்ட்னு சொல்லிட்டு 225 அவங்க வைக்கிறதுக்கு காரணமே, இப்போ லாஸ்ட் இயர் கூட தோனி மென்ஷன் பண்ணி தான் நினைக்கிறேன், பிச் எதுவுமே எங்க கண்ட்ரோல்ல கிடையாது, எல்லாமே வந்து ஜென்ரலா போடுறாங்க, நாங்க சொல்றதும் அவர் ஆல்மோஸ்ட் அப்படிதான் சொன்னாரு, நாங்க சொல்றதை கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் சொன்னாரு. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஹோம் பிச்சஸ்க்கு அவங்க தான் பண்ணுவாங்க, கிரியேட்டர்ஸ் எல்லாம் உனக்கு ஹோம் கிரவுண்ட் தான் கேட்பாங்க. பட் இப்ப எல்லாமே மாறிடுச்சு, எல்லாம் சென்ட்ரலிஸ்ட் அப்ரோச்சா மாறினதுனால அது வந்து அட்வான்டேஜா இல்லாம போயிடுச்சு. ஸோ அந்த இப்போ நீ சொல்ற மாதிரி பார்த்தா எங்க எல்லா இடத்துலயும் ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்ன்றது வந்து டீமுக்கு ரொம்ப முக்கியம். அந்த 7 மேட்ச் அங்க நடக்க போகுதுன்றதுனால அவங்க யூட்டிலைஸ் பண்ண பார்க்கணும். பட் அதை வந்து மற்ற பிரான்ச்சைஸ் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும், எங்க ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி வேணும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணி வாங்கினா பெட்டரா இருக்கும்னு தோணுது. அப்பதான் ஐபிஎல் பார்க்க நல்லா இருக்கும். சூப்பர். ஓகே, ஸோ ஆன் தி ஃபினிஷிங் நோட், தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய ஸ்டாட்ஸோட வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் தட். டெஃபினட்டா நம்ம இல்ல ப்ரோ, நான் என்னோட ப்ரெடிக்ஷன் லாஸ்டா கொடுக்கலாம்னு வச்சிருக்கேன் எல்லா டீமையும் பார்த்துட்டு. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நிறைய ஸ்டாட்ஸோட வந்தீங்க. ஐ ஹோப் நம்ம ஃபேன்ஸ் பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்க யாராவது கேஎல் ராகுல் கன்னியா இருப்பீங்க, ஸோ உங்களோட
அந்த எந்த இடத்துல வந்து நீங்க ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு கிளட்ச் கேஎல் ராகுலோட ஃபேனா நான் ஆனேன் அப்படிங்கறத வந்து நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வி கேன் ஜஸ்ட் கெட் இன் மோர் சிமிலர் கைண்ட் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் ஆர்த்தடாக்ஸ் ஃபேன்ஸை வந்து நம்ம வந்து மீட்டிங்ல கொண்டு வந்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தேங்க்யூ தேங்க்யூ மேடி. தேங்க்யூ. பாய்.